எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல கேள்விகள மட்டும் பார்ப்போங்க. நிறைய கேள்விகள் இருக்கு. எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் நான் ஏற்கனவே நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ், பிரிமல் ஃபார்மா இதெல்லாம் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது போக ஃபார்மா பீஸ் நான் மாசம் மாசம் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இத கன்டின்யூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நண்பர பொறுத்தவரைக்கும் நல்ல வேல்யூவேஷன்ல ஸ்டாக்ஸ் பிக் பண்ண தெரியுதுங்க. நாட்கோ, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் எல்லாமே நல்ல வேல்யூவேஷன், டெட் ஃப்ரீ. ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல ஸ்டாக்கை பிக் பண்ண தெரிகிறவங்களுக்கு ஃபார்மா பீஸ் தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அது போக ஃபார்மால நிறைய ஈடுபாடு இருக்க மாதிரி தெரியுதுங்க. மிட் கேப் ஃபார்மாவையும் அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். கேப்லிங் பாயிண்ட், தென் மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா இதெல்லாம் டெட் டு ஈக்விட்டி கம்மியா இருக்கிற கம்பெனிஸ். ஆனா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 25 to 30ல இருக்கிறது. தென் ஃபார்மா மட்டுமே ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணாம மற்ற ஏரியாஸையும் பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் இது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரெண்டுமே மோரல்லஸ் சேம் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட நோக்கம் லாங் டேர்ம் டார்கெட் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க. ரெண்டு பேருமே டாப் 5 பிரைவேட் செக்டர் பேங்க்ல வரணும் அப்படின்னு சொல்லி டார்கெட், அவங்களுக்கு டார்கெட் இதுதான். இதுல ஃபெடரல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் கம்மியா தான் இருக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை விட. என்னை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே இருக்கிற வரைக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணலாம். ரெண்டு பேருமே போட்டி போட்டு டெவலப் ஆவாங்க. யாருக்கு 5, யாருக்கு 6, யாருக்கு 4 அப்படின்றதான் கேள்வியா இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் டாப் 5ல தான் நம்ம கன்சிடர் பண்ண பேங்க் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. 6ஆ கூட இருக்கலாம். அடுத்து அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி, எக்ஸைட் இது ரெண்டுல எது சார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரெண்டுமே சூப்பரான கம்பெனி தாங்க. வேல்யூவேஷன் வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அமர் ராஜா பெஸ்ட்டுங்க. ரெண்டு பேருமே ஜிகா ஃபேக்டரி போடுறாங்க. எக்ஸைட் அவங்களோட ஜிகா ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அமர் ராஜா ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். டெட் டு ஈக்விட்டி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அமர் ராஜாக்கு டெட் டு ஈக்விட்டி ரொம்ப கம்மிங்க, 0.04 தான். ஆனா எக்ஸைடுக்கு 0.14 இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எக்ஸைடை விட அமர் ராஜா சீப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அடுத்த ஒரு நண்பர் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி நல்ல ரிசல்ட்ஸ் காட்டியிருக்காங்க. பட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 58க்கு பக்கமா இருக்கு. பிரைஸ் டு புக் 10 டைம்ஸ் இருக்கு. இது லாங் டேர்முக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் என்னுடைய வியூ சொல்லிடுறேன். நம்ம 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் அது மாதிரி டபுள் இருக்கு. இதுக்கு மேல டிவிஎஸோட ஷேர் பிரைஸ் மேலேயே போகாது அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம எது சீப்பா இருக்கு, எது நல்ல ஸ்டாக் அப்படின்னு பாக்குறோம். அதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. என்னை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி தான். அடுத்த ஒரு நண்பர் சார் 200க்கு கீழே நல்ல ஸ்டாக் இருந்தா சொல்லுங்க சார் கன்சிடர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாருங்க. நம்ம பிரைஸ் ஆஃப் த ஸ்டாக்கை எப்பொழுதுமே பார்க்க கூடாதுங்க. அந்த ஸ்டாக்கோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் பார்க்கணும். வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது 500ஓ 5000ஓ இல்ல 1000ஓ. என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க 200 ரூபாய்க்கு 5 ஸ்டாக் கன்சிடர் பண்றதுக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு அருமையான ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தருங்க. நான் பல தடவை அமர் ராஜா பத்தி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். கன்சிடர் பண்றப்ப 600 ரூபாய் 10 தான் என்னால கன்சிடர் பண்ண முடிஞ்சது. அது 3 டைம்ஸ் ஏறிடுச்சுங்க. 3 டைம்ஸ் ஏறிடுச்சு. 10 ஸ்டாக்கு நீங்க எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணி பாத்துங்க ப்ராஃபிட். அடுத்து ஆனந்த்ராஜ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணப்ப 60 ரூபாங்க. அது 300 400 போனப்ப நான் வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் அது 1000 வரைக்கும் போச்சு. 950ல இருந்தப்ப ஒரு பிரபலமான நியூஸ் பேப்பர்லயே ரிசர்ச் பண்ணி போட்டிருந்தாங்க 1000க்கு மேல எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லாஸ்ட் 6 மந்த்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 950ல இருந்து இப்போ 500க்கு பக்கமா வந்துருச்சு. இப்பயுமே ரொம்ப ஓவர் வேல்யூ தான். நம்ம இதுக்காக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு போறதே இல்லைங்க. முக்கியமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர் வேல்யூன்னா அந்த சைடு போகவே கூடாது. அடுத்து விப்ரோ, ஹெச்ஜிஎஸ் நிறுவனங்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விப்ரோ மெயின் லிஸ்ட்ல இருக்கு. தென் ஹெச்ஜிஎஸ் வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. பட் இது ரெண்டுமே கன்சிடரேஷன் லெவல்ல தாங்க இருக்கு. பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஹெச்ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. மற்றபடி எதுவும் கிடையாது. ஹெச்ஜிஎஸ் ஸ்மால் கேப், விப்ரோ லார்ஜ் கேப், அவ்வளவுதான். ரெண்டுமே கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இருக்கு. நீங்க லாங் டேர்ம் அப்படின்னா தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஐடிசியா, ஐடிசி ஹோட்டல்ஸா எது சார் நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. நம்ம ஐடிசியை கன்சிடர் பண்ணாலே ஐடிசி ஹோட்டல்ஸை கன்சிடர் பண்ற மாதிரி தான். 40% ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர்ஸ் ஐடிசி லிமிடெட்ல தான் இருக்கு. அதனால தொடர்ந்து நம்ம ஐடிசியை மெயின் லிஸ்ட்ல வச்சுட்டே இருக்கோம். அடுத்து உங்களோட B11 தென் வாட்ச் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ல எது சார் மிட் கேப், எது ஸ்மால் கேப், எது லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. B11 எடுத்துக்கிட்டோம்னா மோர் தென் 50% லார்ஜ் கேப்பா தாங்க இருக்கும். ஸ்மால் கேப் சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இது ரெண்டு தான். மிட் கேப் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், தென் நாட்கோ ஃபார்மா. தென் மிச்சம் எல்லாமே லார்ஜ் கேப் தான். டாடா மோட்டார்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிசி, ஹீரோ, ஜைடஸ், விப்ரோ, டாக்டர் ரெட்டி. அதே மாதிரி என்னோட வாட்ச் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மால் கேப் நிறைய இருக்கும். கர்நாடகா பேங்க், ஹெச்ஜிஎஸ், முத்தூட் மைக்ரோஃபின்ஸ், வந்தனா ஸ்பூர்த்தி, ஜிஎம் பீவரேஜ், தென் ராம்கோ, கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் இது எல்லாமே ஸ்மால் கேப். மிட் கேப் பெட்ரோநெட், அமர் ராஜா, பிர்லா சாஃப்ட்.
தென் லார்ஜ் கேப்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃபோசிஸ், சிப்லா, டாடா பவர் இவ்வளவுதாங்க. அடுத்து டாடா பவர், ஜோதி லேப்ஸ், இமாமி இது எல்லாமே பிரைஸ் குறைஞ்சிட்டே இருக்கு. பிரைஸ் டு earnings 30க்கு க்ளோஸா வருது. நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 30 கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்க யாரையுமே கேட்கணும்னு தேவையில்லைங்க. தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இந்த மூணுமே நல்ல நிறுவனங்கள் தான். நான் தனிப்பட்ட முறையில டாடா பவரையும் ஜோதி லேப்ஸையும் கன்சிடர் பண்ணுவேன். 30 கிட்ட வந்துருச்சு அப்படின்னா. அடுத்து கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நல்ல வேல்யூவேஷனுக்கு வந்துட்டு இருக்குங்க. மறுபடியும் 60க்கு பக்கமா வருது. பிரைஸ் டு புக் 1.52 ஆர் 53ல இருக்கும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ்ல அவங்க கண்ட்ரோலிங் ஸ்டேக் எடுத்துட்டாங்க. லாஜிஸ்டிக்ஸ்ல எனக்கு நல்ல வேல்யூவேஷன்ல இந்த நிறுவனம் தான் பட்டுச்சு. அதனால நான் இதை தொடர்ந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. பேப்பர் செக்டர் நான் போறது இல்லைங்க, கன்சிடர் பண்றது இல்ல. ரெவன்யூ தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருக்கு. பேப்பரோட ரெக்யர்மெண்ட் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு பெரிய சந்தேகத்துக்கு ஆளாகிறதுனால பேப்பர் செக்டர் பக்கத்து நான் போறதே இல்லை. அடுத்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சார் நீண்ட நாட்களா நான் அதை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் லோயர் லெவல்ஸ்ல மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அது பிரைஸ் ஏறிடுச்சு, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கான்னு கேட்குறாங்க. அது எனக்கு ஓவர் வேல்யூடா தான் தெரியுது. அடுத்து ஏஎம்ஜே லேண்ட் ஹோல்டிங்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. சூப்பரா ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிருக்காங்க. ஆனா ரிஸ்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. ரொம்ப ஸ்மால் கேப் கம்பெனி. மார்க்கெட் கேப் ஒரு 255 கோடி தான் இருக்கும். டெட் டு ஈக்விட்டி கிடையாது. பிரைஸ் டு earnings 12க்கு பக்கமா இருக்கு. பிரைஸ் டு புக்கும் வந்து 1.13 தான் இருக்கு. வேல்யூவேஷன்லாம் நல்லா இருக்கு. பட் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸ்மால் கேப், கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் உங்களோட ஓன் ரிசர்ச்ல நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்றதுல எந்த தப்பும் கிடையாதுங்க. ஆனா தொடர்ந்து இந்த கம்பெனியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரொமோட்டர்ஸோட நியூஸை பார்க்கணும். தென் கம்பெனியோட டெவலப்மெண்ட், growth, இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டர் growth, தென் கடன் எதுவும் உடனே கூடுதா அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணணும். இதாங்க ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டியது. அடுத்து பைசாலோ டிஜிட்டல் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. என்பிஎஃப்சி கம்பெனிங்க. அது கிட்டத்தட்ட 90ல இருந்து ஒரு 40-30 கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு என்பிஎஃப்சில பேங்கிங்ல, பினான்சியல் சர்வீசஸ்ல இதை விட நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறதுனால இதுக்குள்ள போகணும் அப்படின்ற தேவை எனக்கு கிடையாது. அடுத்து பெல் ரைஸ் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி நம்ம த்ரெஷோல்டோட 10 டைம்ஸ் இருக்குங்க. நம்ம 0.10க்கு மேல போனாலே யோசிப்போம். அது 1.10 இருக்கு. அடுத்து ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. என்ன ஒரே ஒரு நல்ல செய்தி அப்படின்னா பிரைஸ் டு புக் 1.5 கம்மியா இருக்கு. பட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்லாமே இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் டெஸ்ட்னால நல்ல ப்ராஃபிட் காட்ட முடியல. அதனால பிரைஸ் டு earnings வந்து 50 டைம்ஸ்க்கு பக்கமா இருக்கு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் வேணும் அப்படின்னா தனியா மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்டாக் பக்கத்து போயிடணுங்க. பேங்கிங் வேணும் அப்படின்னா பிரைஸ் டு புக் 1 விட கம்மியா இருக்கிற பேங்கிங் ஸ்டாக்லாம் இருக்கு. அந்த சைடு போயிடணும். நடுவில் இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல வந்து மாட்டிக்கூடாது. அடுத்து என்சிசி நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நல்ல வேல்யூவேஷன் தான், 17 டைம்ஸ் தான் earnings. பட் டெட் டு ஈக்விட்டி 0.22 அது மட்டும்தான் சிக்கல். பிரைஸ் டு புக்கும் 1.9க்கு பக்கமா தாங்க இருக்கு. உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். அடுத்து ட்ரெண்ட், வருண் பீவரேஜஸ், டிடெக்ரா ரயில் சிஸ்டம், எஸ்ஜேவிஎன் இந்த ஸ்டாக்ஸ் பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சை விட ரொம்ப தாண்டி போயிடுச்சு. அந்த பஸ் எல்லாம் போயிடுச்சுங்க. அதை நம்ம துரத்தி பிடிக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா மாட்டிக்குவோம். அடுத்து இன்ஃபிபீம் அவென்யூ அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஃபின்டெக் கம்பெனி. ப்ராஃபிட்ஸ் மேலையும் கீழையும் போயிட்டு வருதுங்க. அது ஒரு ஸ்டேபிளாவே இல்லை. அது வந்து பல கேள்விகளுக்கு ஆளாகுது. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த ஸ்டாக்ல. அடுத்து எஸ்ஓஎம் டிஸ்லஸ் அண்ட் பீவரேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கு நம்ம த்ரெஷோல்டை விட. பிரைஸ் டு earningsும் 30க்கு மேல இருக்கு. பிரைஸ் டு புக்கும் 4.23க்கு பக்கமா இருக்கு. பீவரேஜஸ் வேணும் அப்படின்னா ஜிஎம் பீவரேஜஸ் பார்க்கலாங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. கடன் கிடையாது. பிரைஸ் டு புக் 1.8 பக்கம் தான் இருக்கு. ஷேர் பிரைஸ் கொஞ்சம் மேல போயிட்டு மறுபடியும் கீழே வருது. அதை நீங்க பார்க்கலாம். அடுத்து வாட் விசார்ட் இன்னோவேஷன் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப வேல்யூவேஷன் அதிகமா இருக்குங்க. 62 டைம்ஸ் earnings இருக்கு. இவ்வளவு பணம்லாம் நம்மளால கொடுக்க முடியாது. டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கு. அடுத்து டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், நிப்பான் கோல்ட் பீஸ் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டாடா கோல்டு ETF கொஞ்சம் கம்மியா இருக்கும். 0.38க்கு பக்கமா இருக்கும். நிப்பான் கோல்டு பீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. 0.75 இல்ல 0.8 இருக்கும். அவ்வளவுதான். அதனாலதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சு நம்ம டாடா கோல்டு ETF கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து அம்பர் என்டர்பிரைசஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சார் 90 டைம்ஸ் earnings இருக்கு. இவ்வளவு காசெல்லாம் வந்து நம்ம கொடுத்து ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ₹1 அவன் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ₹90 எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. அடுத்து பிஎன்ஜி ஜுவல்லரி அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்கறாங்க. அதே மாதிரி பிசி ஜுவல்லர்ஸை பத்தியும் கேட்கறாங்க. ஜுவல்லரி பிசினஸை பொறுத்த வரைக்கும் நான் தங்கமயில் மட்டும்தாங்க வாட்ச் பண்றேன். அது கீழே வந்தா கன்சிடர் பண்ணுவேன். மேலேயே எலிவேட்டடா இருந்துச்சுன்னா விட்டுருவேன். மார்க்கெட் கீழே விழுந்தா தங்கமயிலும் கீழே விழும். நம்ம பொறுக்கிக்கலாம். சரி, மார்க்கெட் எப்ப கீழே விழும்? தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்குங்க. இஸ்ரேல், ஈரான் வார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு யூஎஸ் ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் தாக்குனதா செய்திகள் வந்திருக்கு.
ஸோ இப்போ இஸ்ரேலுக்காக யூஎஸ் வந்திருக்கான், அடுத்து ஈரானுக்காக யார் வருவான் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? வார் வந்து இப்போதைக்கு முடிகிற மாதிரி சாத்தியக்கூறுகள் எனக்கு தெரியல. ஸோ மார்க்கெட் கண்டிப்பா கீழே போகும். க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுச்சு அப்படின்னா இங்க ஏர்னிங்ஸ் காட்ட முடியாது. ஏர்னிங்ஸ் காட்டல அப்படின்னா மார்க்கெட்டை போட்டு அடிப்பாங்க. தங்கமயில பொறுத்த வரைக்கும் ஒரு 1450 இருந்து 1500 ரேஞ்சுக்கு வந்தா நான் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அடுத்து தேவகிரி சுகர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. பென்னி ஸ்டாக் மாதிரி தெரியுதுங்க. தயவு செய்து பென்னி ஸ்டாக்ல போய் மாட்டிக்காதீங்க. கம்பெனிக்கு கடன் வேற ஜாஸ்தியா இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க. ஈவன் பென்னி ஸ்டாக் மட்டும் இல்லைங்க, ஸ்மால் கேப் தென் மிட் கேப் இது எல்லாத்துலயுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து ஒரு அண்ணன் வந்து, தம்பி எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு, நான் வந்து என்பிஎஸ் ப்ரிப்பேர் பண்றதா இல்ல பிபிஎஃப் ப்ரிப்பேர் பண்றதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. மேம்கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். ரெண்டுமே வந்து அட் ஏஜ் ஆஃப் 55ல போனோம் அப்படின்னா பெருசா ஒன்றும் கிடைக்காது. லார்ஜ் கேப் நல்ல டிவிடெண்ட் தர ஸ்டாக்ஸா பார்த்து கன்சிடர் பண்றது நல்லது. கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 5 to 6 இயர்ஸ்ல அதுவே ஒரு நல்ல growth-ம் இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல டிவிடெண்ட் ஈல்டும் இருக்கும். அது போக மார்க்கெட் வந்து இப்ப கீழே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த வார் சுச்சுவேஷன்னால. ஸோ லோயஸ்ட் பிரைசஸ்லயே பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அது நல்ல விஷயமா தான் பட்டுச்சு. அதுக்கு மேல உங்களுக்கு லம்சம்மா போடணும் அப்படின்னா பாண்ட்களை கன்சிடர் பண்றது நல்லதுங்க. பாண்ட்ல வர்ற கூப்பன் ரேட் எடுத்து லார்ஜ் கேப்ல போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து ஐஆர்இடிஏ பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஐஆர்டிஏ வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் தாங்க. அது 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. 20க்கு பக்கம் வந்தா நம்ம கன்சிடர் பண்றதை பத்தி யோசிப்போம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா தொடர்ந்து எழுதுங்க. இந்த வார் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ஸ்மால் கேப், மிட் கேப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. டெட் இல்லாத கம்பெனி, வேல்யூவேஷனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி எதனாலும் கன்சிடர் பண்ணலாங்க. எல்லாருக்கும் நன்றி.